அந்த இரவு கடல் அமைதியின்றி கொந்தளித்தது. காற்று பலமாக வீசியது. அலைகள் உயர்ந்து கொந்தளித்தன. எச்சரிக்கை இல்லாமல் இப்படித்தான் சில புயல்கள் நம் வாழ்க்கைக்குள் வந்து விடுகின்றன. சீடர்கள் அஞ்சினார்கள். அவர்களுடைய பலம் போதவில்லை. அவர்களுடைய அனுபவம் காப்பாற்றவில்லை. நம்மைப் போலவே அவர்களும் தங்களை உதவியற்றவர்களாக உணர்ந்தார்கள். எல்லாம் முடிந்தது என்று தோன்றிய தருணத்தில் இயேசு நீரின் மேல் நடந்து வந்தார். பயம் செல்ல முடியாத இடத்தில் அவர் நடக்கிறார். விசுவாசம் தொடங்கும் இடத்தில் அவர் தோன்றுகிறார். இயேசுவின் அமைதியான வார்த்தை, துணிச்சலாயிருங்கள், அது நானே, பயப்படாதீர்கள். முதலில் புயல் தணியவில்லை. முதலில் பயம்தான் தணிந்தது. இயேசு இருந்ததால் படகிற்குள் அமைதி நுழைந்தது. பயம் விலகியது. விசுவாசம் வந்தது. கவலை மறைந்தது. நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள். இயேசு நம்மோடு இருந்தால் எந்த புயலும் நம்மை வெல்ல முடியாது. இன்று கூட இயேசு நம் புயல்களுக்குள் வருகிறார். இன்று கூட அவர் அமைதியை பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசுவே, இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு புயலையும் நீர் அறிவீர். எங்கள் குடும்பத்தில், எங்கள் உடல் நலத்தில், எங்கள் பொருளாதாரத்தில், எங்கள் இருதயத்தில் எழும் புயல்களை உம்மிடம் கொண்டு வருகிறோம். இப்போது எங்கள் படகிற்குள் நீர் வரவேண்டும். உமது அமைதியை எங்கள் வாழ்க்கைக்குள் பேசுங்கள். எங்கள் பயங்களை அமைதிப்படுத்துங்கள். எங்கள் விசுவாசத்தை வலிமைப்படுத்துங்கள். நாங்கள் பலவீனமாயிருக்கும் இடத்தில் நீர் எங்கள் பலமாக இருங்கள். வழி தெரியாமல் நிற்கும் இடத்தில் நீர் எங்கள் வழிகாட்டியாக இருங்கள். புயல் உயர்ந்து எழும்போது உமது குரல் அதைவிட உயர்ந்து ஒலிக்கட்டும். இயேசுவே, உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். உமது அமைதியை இப்போது பெற்றுக்கொள்கிறோம். உமது வல்லமையான நாமத்தில்